ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேது கிருபையினாலே இன்றைய தினம் நாம் அனைவரும் கூடி 28வது பாசுரம் கறவைகள் பின் சென்றுங்கிற இந்த பாசுரத்துக்கான சில விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கோம். இந்த லோகக்ஷேமார்த்த சத்சங் அற்புதமான ஒரு கோஷ்டி. பல காலங்களாக அடியனுக்கு இங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த கோஷ்டி அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அர்த்த விசேஷங்களுக்குள்ள போலாம். எல்லாரும் 27வது பாசுரம் வரைக்கும் அனுபவிச்சிருப்பீங்க. அதுவும் நேத்திக்கு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான அற்புதமான பாசுரம் அக்கார அடிசலோட அந்த பாசுரத்துக்கான இன்னமுதமான அர்த்தங்களையும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு 28வது பாசுரத்துல என்ன நடக்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஆண்டாள் நாச்சியாரும் அவளுடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரணாகதி செய்ய போறா. சரணாகதிங்கிற இந்த வார்த்தைய நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கோம். சரண்டர் அப்படின்னு சொல்லிடலாம். சரணாகதினா என்ன அப்படின்னா, என்னால ஏதோ ஒரு காரியத்தை பண்ண முடியாது, அதற்கான சக்தி இல்லை, அதற்கான தகுதி இல்லை, அந்த சக்தியும் தகுதியும் உடைய ஒருவர் அந்த காரியத்தை எனக்காக செய்து தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. இப்ப லௌகீகமா எடுத்துட்டு பார்க்கலாம். லௌகீகத்துல கூட இப்ப எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும், ஆனா அந்த வேலையை பெறுவதற்கான தகுதியோ அதற்கான அதிகாரமோ என்கிட்ட இல்லை. ஆனா அந்த நான் போய் வேலை பார்க்க போற அந்த ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாமே, அதுல ஏதோ ஒரு பெரிய சிஇஓ இருக்கார். அந்த சிஇஓ கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டாக்க எப்படியோ எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்பி அவர்கிட்ட போய் சரண்டர் ஆறுது, சரணாகதி பண்ணுறது இல்லையா? எதுக்கு பண்ணுறோம்னாக்கா அவரால் அந்த வேலையை வாங்கித்தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில். அப்படி பண்ணிட்டானாக்க நிச்சயமா அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்ப ஆறி இருக்கலாம்னா ரிலாக்ஸ்டா இருக்கலாங்கிறது அர்த்தம். இப்போ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரம் மூலமா எதை காண்பிக்கிறான்னு கேட்டா, அல்பல்ப விஷயங்களுக்கெல்லாம் சரணாகதி செய்யக்கூடாது. எதற்காக சரணாகதி செய்யணும்? இந்த தேகத்தை பார்த்துக்கக்கூடிய விஷயங்களுக்காக இல்ல சரணாகதி. உயர்ந்த விஷயம், சனாதன தர்மத்திலே காட்டப்பட்ட உயர்ந்த விஷயம், நாம் அனைவரும் சென்றடைய வேண்டிய உயர்ந்ததான இலக்கு எதுன்னு கேட்டாக்க அந்த பகவானுடைய திருவடிகள். அங்கே சென்று பகவானுக்கு கைங்கரியங்களை செய்ய வேண்டும். கைங்கரியம்னா அவனுடைய சந்தோஷத்துக்காக அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள். அப்போ அந்த உயர்ந்த விஷயத்துக்காக தான் ஆசைப்பட வேண்டும். அதுதான் நமக்கான ரிசல்ட் அப்படின்னு, கோல் அப்படின்னு வச்சுக்கணும். அது ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம். அதை சென்றடைவதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பகவான் கிட்ட போய் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய தேவையான தகுதிகளோ அதிகாரமோ அதற்கான அந்த செயல் திறனோ என்னிடத்துல கிடையாது. அந்த வழியாகவும் நீயே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. அதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்காக அனுஷ்டித்து காண்பிக்கிறார். எதை அனுஷ்டிக்கிறான்னு சுலபமா சொல்லலாம்னாக்க, கிருஷ்ண பரமாத்மா தேர்தட்டில இருந்து பகவத்கீதையில கிட்டத்தட்ட 18 அத்தியாயம் நமக்கு கொடுத்திருக்கார். அதுல தேரின் அர்த்தம் எதுனாக்க, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு சொல்லக்கூடிய அவனுடைய சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்தையே ஆண்டாள் நாச்சியாரும் அவளுடைய தோழிகளும் இந்த பாசுரத்துல நமக்கு நடைமுறைப்படுத்தி அனுஷ்டித்து காட்டியிருக்கா. இது எப்படி அமைஞ்சிருக்குனாக்க, அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்ய அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சில கேள்வி கேட்கறான். கிட்டத்தட்ட இன்ட்ராகேட் பண்றான்னு வச்சுக்கலாம், இன்வெஸ்டிகேட் பண்றான். அவ கிட்ட ஏதாவது அந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ண போறான். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனல் சம்வாதமா தான் இது நமக்கு பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் கமெண்ட்ரிஸ் கொடுத்து காண்பிச்சிருக்கா. அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல வெளிப்படையான அர்த்தம் பார்த்துடலாம். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றான்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய அப்படின்னாக்க அனைத்து தர்மங்களையும் நல்லபடியாக துறந்து விட்டு மாம் ஏகம் சரணம் விரஜ என்று என் ஒருவனையே பற்று. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய பாப்பங்கள் தன்னிடையே போகிவிடும், அதாவது பாப்பங்கள் தொலைய பெற்றதாக ஆக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்துல சொல்றான். எல்லா தர்மங்களையும் விட்டு வர வேண்டுமா? தர்மம் அப்படிங்கறது அனுஷ்டிக்கிறது தானே உயர்ந்த விஷயம். தர்மங்களை விட்டு வர வேண்டும்னு ஏன் கிருஷ்ண பரமாத்மா சொல்றான்? என்ன தர்மத்தை விட்டுட்டு வர சொல்றான் அப்படின்னு கேட்டாக்க, கர்ம ஞான பக்தி யோகங்கள்.
அதாவது ஒரு கர்மாவை செய்து அந்த கர்மாவின் பலத்தை கொண்டு எம்பெருமானை பகவானை அடைய வேண்டும் நினைக்கிறது. நானே ஞான யோகங்கள் எல்லாம் பண்ணி பகவானை அடைய வேண்டும், பக்தி பண்ணி, இப்போ நாம ஜபம் பண்ணி ஏதோ உபவாசம் இருந்து கோவில் கோவிலா போய் இதெல்லாம் செஞ்சு இந்த புண்ணிய பலனை வச்சுண்டு அதன் மூலமா பகவானை போய் அடையிறேன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதை எல்லாத்தையும் துறந்து விட்டு உன்னை அடைவதற்கு நீயே வழிபா அப்படின்னு சொல்லி அவன் திருவடியில போய் விழருது. அதை தான் இந்த சரம ஸ்லோகமே நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதை ஆண்டாள் நாச்சியார் இப்போ கேட்கிறா. வந்து எம்பெருமான இடத்துல பறை தர வேண்டும் நீ அப்படின்னு கேட்கிறா. பறை பறை அப்படின்னாக்க இந்த கைங்கரியம் தான், அவனை சென்றடைந்து அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம். அதை கேட்க பகவான் இவா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். சரி, நான் உங்களுக்கு பறையெல்லாம் தரேன், ஆனால் இந்த பறையை பெறுவதற்காக, என்னை பெறுவதற்காக ஏதாவது ஒரு தகுதியை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீங்க ஏதாவது கொடுத்தா தானே நான் ரெசிப்ரிகேட் பண்ணி இந்த பறையை தர முடியும், உங்ககிட்ட என்ன இருக்கு கொடுங்கோ, அப்ப நான் என்னையே தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். காரியம் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதற்கு அவர்கள் எதுவுமே செய்யல அப்படிங்கிறா. இந்த இடத்துல நம்ம ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் அப்படின்னு சொல்லி சுவாமி பராசர பட்டருடைய உத்தர சதகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தையும் அடிப்படையா வச்சுட்டே நம்ம இப்போ பார்க்க போறோம். அங்க என்ன சொல்றார் அப்படின்னா பராசர பட்டர், ஹே ரங்கநாதா, உனக்கு தெரியுமா ரங்கேஷ ஞான கிரியா பஜன சம்பத் அகிஞ்சனஹா அப்படிங்கிறார். அதையே தான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றா. ஞான கிரியானாக்க கர்மயோகங்கள், பஜன பக்தி யோகங்கள் என்று இந்த எந்த ஒரு சம்பத் அப்படின்னாக்க செல்வத்தையும் பெற்றவனாக இல்லை, கை முதல் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 0 அப்படிங்கிறா. அப்ப கர்மயோகம்னா என்ன? கர்மயோகம் அப்படிங்கிறது நம்முடைய கடமையை செய்வது. அந்த கடமையை அதுவும் எப்படி செய்யணும், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சாஸ்திரத்துல எப்படி செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதை போல செய்ய வேண்டும். அப்போ அந்த கர்மயோகத்தை செய்து, அது சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கு, கர்மயோகத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது, ஆனா ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அப்போ அந்த கர்மயோகத்தை ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா, இவெல்லாம் அப்படிலாம் எதுவும் செய்யலைங்கிறான். கிருஷ்ணன் உடலை தூண்டி துருவி கேள்வி கேட்கிறான். இல்லையே, இந்த பாசுரத்துல என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்கோ, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா, கறவைகள்னாக்க கறக்கக்கூடிய பசு, பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு, அது பின்னாடி போய் நீங்க வந்து கானத்துக்கெல்லாம் போய் அதை மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னா, நீங்கெல்லாம் ஆய்குலம், ஆய்குலத்துக்கு என்ன தர்மம்? பசுமாட்டெல்லாம் காட்டுக்கு எடுத்துட்டு போகணும், மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போகணும், பால் கறக்கணும், கொண்டு போய் விநியோகம் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்க உங்க கடமையை தானே செஞ்சிருக்கீங்க, அப்போ கர்மயோகத்தை தான் செய்தீர்களா அப்படின்னு கேட்டானா. இல்ல இல்ல கிருஷ்ணா, நாங்க வந்து எல்லா மாடு பின்னாடியும் போல, கறவாத மாடு எருது பின்னாடியெல்லாம் போனோமா? இல்லையே, கறவைகள் பின் சென்றுன்னு பால் கொடுக்கக்கூடிய மாடு பின்னாடி போனோம். ஏன்னா அந்த பால் எங்களுக்கும் வேணும், அதுக்காக கறந்த பாலை உண்ணுகைக்காக மாட்டை மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போனோம், காலத்தை எல்லாம் வீணாக்கினோம், இது கர்மயோகமே கிடையாதுன்னா. கிருஷ்ணன் விடல. சரி சரி, அப்படியே காட்டுக்கு போய் எங்கேயாவது ஒரு திவ்ய தேசத்துக்கு போயிட்டீங்களோ, விருந்தாவனம் அது போல ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துக்கு போயாச்சா, திவ்ய தேசத்துல போய் வாசம் செய்தீர்கள்னு அது ஒரு புண்ணியமா எடுத்துக்கிட்டமா நானு அப்படின்னு கேட்டானா. கோபிகைகளுடனே அதெல்லாம் கிடையாது, பசு மேய்க்கிறதுக்கு இந்த பாஸ்டர் வேணும்னு சொல்வா இல்லையா, சௌகரியமாக இருக்கக்கூடிய கானகம், அதனால எடுத்துட்டு போனோம், கர்மயோகம் செய்யறதுக்கெல்லாம் காட்டுக்கு போலன்னா. கிருஷ்ணன் திருப்பி விடல. ஓஹோ, அப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தை எல்லாம் அனுஷ்டித்தீர்களோ அப்படின்னு. கிரகஸ்தாசிரம் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா, பிரம்மச்சரிய ஆசிரம், கிரகஸ்தாசிரம், வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போனீங்களோ அப்படின்னு தூண்டி துருவி திரும்பியும் திரும்பியும் கேள்வி கேட்குறான், இன்ட்ராகேட் பண்ணுறான். அப்போ இவர்கள் சொல்றா, இல்லை இல்லை, கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னாக்கா அங்கே போய் நன்னா சாப்பிட்டோம் கிருஷ்ணா, பிக்னிக் போனோம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போய் நன்னா சாப்பிட்டோம். ஓஹோ, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டீங்கள்னாக்க ததியாராதனை மாதிரி ஏதாவது செஞ்சீங்களோ? ததியாராதனைகள்னா அடியார்களுக்கு அன்னமிடுவது, அதை போல மெய் அடியார்களுக்காக அன்னமிட்டீர்களோன்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, நாங்கெல்லாம் தேக போஷண பரர்கள், எங்க உடம்ப பார்த்துக்கிறதுக்கான வழிதான் பண்ணுவோம், உண்டு கழித்து உழல்வதே எங்களுடைய தொழில். ரொம்ப ஹாஸ்யமா ஹிந்தியில சொல்லுவது இல்லையா, கானா பீனா சோனா மர்னா, அவ்வளவுதான், இதான் தெரியும். அதனால ஆகாரம் நியமனப்படி கூட அங்க போய் சாப்பிடல, ஏதோ நின்னுண்டே, பசு அசை போட்டதை விட நாங்க ஜாஸ்தியா அசை போட்டுண்டு இந்த பஃபே சிஸ்டம்ல நின்னுண்டே ஏதோ சாப்பிட்டுண்டு ஏதோ தேவையில்லாத விஷயமெல்லாம் பேசுவா இல்லையா, அதை போல தேக போஷண பரர்களாக சென்று அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா. அப்போ கிருஷ்ணன் ஒரு வழியா முடிவு கட்டுறான். ஓஹோ, அப்போ உங்ககிட்ட கர்மயோகம்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். நிச்சயமா இல்லை கிருஷ்ணா. உடனே அவன் உடலை, சரி சரி புரிஞ்சுது, கர்மயோகம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன், ஆனா ஞான யோகம் பண்ணீங்களோ அப்படிங்கிறான். இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது எப்ப சித்திக்கும்னு கேட்டாக்க, பல
ஜென்மங்களாக கர்மயோகம் செய்து முடித்த பின்பு வரக்கூடியது இந்த ஞான யோகம். விதுரருக்கெல்லாம் அப்படிதான் கிடைச்சுதான். அப்ப ஞான யோகம் செய்தீர்களோ அப்படின்னு கேட்கிறான். ஞான யோகம்னா தத்துவத்தை உணர்ந்து பகவான் இவன் தாங்கிற அந்த மெயின் ஞானத்துடன் அறிவுடன் அவனை ஆராதனை செய்து அவனை அடைவது. அப்போ அதை அடைஞ்சிங்களான்னு கேட்டா, நன்னா கேட்டப்போ கர்மயோகமே இல்லைங்கிறேன், ஞான யோகம் இருக்குன்னு கேட்குறியா? ஞான சம்பத் அகிஞ்சனஹா என்று அந்த சம்பத்தும் எங்களிடத்திலே இல்லை. ஏன்னா நாங்க யார் பின்னாடி போனோம்? ஏதோ பெரிய குரு வால்மீகி முனி, வசிஷ்டர், சாந்தீபினின் அவர்கள் பின்னாடி போனோமா? இல்லையே. கறவைகள் பின் சென்றுன்னு பசுமாடு பின்னாடி போனோம். பசுக்கே என்ன பேரு தெரியுமா? ஞானேன ஹீனஹா பசுபிஷமானஹா என்று ஞானமற்ற ஒரு ஜடம் அப்படின்னு சொல்றதான் பசுன்னு சொல்லி திட்டுவா. ஜடமாட்டம் நிக்கிறியே அப்படின்னு, அனிமலாட்டம் நிக்கிற அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது. அப்போ அந்த பசு பின்னாடி போனா சில நேரம் அந்த பசுவே பார்த்து சிரிக்கும் அளவுக்கு தான் எங்களுடைய ஞானம் இருக்கு. அதனால நாங்க கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்ட அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து மக்கள் அப்படிங்கிறாளாம். ஓஹோ, அப்ப ஞான யோகமும் இல்லையா? சரி சரி. ஆனா பக்தி இருக்கோ? பக்திக்கு இதெல்லாம் ஞானம் எல்லாம் தேவையில்லையே. ஷேமுஷி பக்தி ரூபான்னு அந்த பக்தி இருக்கோ அப்படின்னு கேட்டான். பஜன சம்பத் அகிஞ்சனஹான்னு இருக்காது அப்படின்னு கேட்டா, ஞானம் கனிந்து பக்தியா மாறி இருக்கோன்னு கேட்டாக்க, கிருஷ்ணா நன்னா கவனி, அறிவொன்று இல்லை, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் நாங்கள். அதாவது ஆத்ம ஜானம் கிடையாது, ஆத்ம ஜானத்தை வச்சுட்டு தான் பகவான் அடையணுங்கிற அந்த ஞானம் கிடையாது, ஆத்ம விவேகம் கிடையாது, பிரகிருத்தியுடைய தன்மை அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பக்தியும் கிடையாது. அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பக்தி இல்லையா? கோபிகைகள் தானே பக்திக்கு சமானமா சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இவர்களுடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னா, இந்த பக்தியை வச்சுண்டு பகவான் கிட்ட ஒரு காரியத்தை வாங்கிக்கணுங்கிற பக்தி கிடையாது. பக்தி செய்வதையே பலனாக செய்யக்கூடிய கோபிமார்கள், உயர்ந்த நிலை. அதாவது இப்போ ஒரு பஜனைக்கு போறோம், இந்த பஜனை நான் பாடுறேன், என்ன நல்லபடியா நீ உள்ளம் கனிந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடு அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு பிரயோஜனம், டிரான்சாக்ஷனல் பக்தி பகவானிடத்துல. அது இல்லை இவர்களுக்கு. பஜனை பாடுவதே பிரயோஜனம், உன் திருநாமத்தை சொல்ல கிடைச்சதே, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு நினைச்சுண்டு பண்ணக்கூடிய பக்தி. அதனால அந்த பக்தியை வச்சுண்டு ஒரு யோகமாக அதை மாத்திக்க முடியாது, ஸ்வப்பிரயோஜனமான பக்தியாக இருக்குது. அப்போ கிருஷ்ணன் கேட்டான், நன்னா பேசுறேங்கோ, ஆழ்வாராட்டம் நோத்த நோம்பிலேன் நுண்ணறிவிலேன்னு நம்மாழ்வார் சொல்றது போல கர்ம ஞான பக்தி யோகங்கள் எல்லாம் இல்லைன்னு இவ்வளவு அழகா பேசுறீங்களே, உங்களுக்கு அறிவில்லைன்னு நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறான். சரி, இப்போ ஞானம் இல்லை, இனிமே வரலாமே, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஞானம் வரலாமே அப்படின்னு கேட்டோடனே கோபிகைகள்லாம் சொல்லலாம், அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, எங்களுடைய குலத்தை பார்த்தாயா, நாங்கள் அனைவரும் ஆய்குலம், தாழ்ந்த குலம், அதனால எங்களுக்கு இந்த மாதிரி ஞானமெல்லாம் வராது அப்படின்னு. அப்போ இப்படி இந்த குலத்தை வைத்து வேறுபடுத்தி பார்க்க முடியுமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பூர்வாச்சாரியர்கள், குறிப்பாக ஸ்ரீவச்சன பூஷணத்தின்னு ஒரு திவ்ய சாஸ்திரம் இருக்கு, அதுல சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் காண்பிக்கிறார், உத்கிருஷ்ட ஜென்மமே சிரேஷ்டம் என்று. அதாவது சில நேரங்கள்ல நான் உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கேன்னு நினைச்சு நினைச்சு அந்த அகங்கார மமக்காரமே நம்ம பகவான் கிட்ட எடுத்துட்டு போகாம தள்ளி வச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வைஷ்ணவனும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நைச்சியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்கிட்ட உண்மையான பக்தி இல்லை, அதே போல நல்ல அடியவனாக நான் இன்னும் மாறணும் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தாழ்ந்த குலத்தில் பிறந்தா அப்படின்னு சொன்னாக்க, அவ அந்த தோஷத்தை தன்னடையாகவே நினைச்சுட்டே இருக்கிறதுனால அந்த பிறப்பே அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், உஜ்ஜீவனத்தை கொடுக்கும், உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். அதனால்தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுவே அகங்கார மமக்காரங்களுக்கு அடியாக மாறிவிடும். அதை காட்டும் வகையில் இங்க சொல்றா, இங்க பாரு, எங்க கிட்ட அந்த மாதிரி ஞானமெல்லாம் வரப்போறது இல்லை, நாங்க செய்யக்கூடிய பக்தியோ ஸ்வப்பிரயோஜனமான பக்தி. அதனால எங்க கிட்ட ஞான கிரியா பஜன சம்பத் அகிஞ்சனஹா என்று ஞானம் பக்தி இந்த எந்த யோகங்கள் கர்மயோகங்கள் எதுவுமே கிடையாது, ஏத்துக்கோ கிருஷ்ணா அப்படிங்கிறா. சரி சரி, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு மோட்சத்தை தரது? ஏதாவது புண்ணியமாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, உடனே கோபிகைகள் எல்லாம், புண்ணியம் நாங்க பண்ணல, ஆனா எங்க கிட்ட புண்ணியம் இருக்குன்னா, அந்த புண்ணியத்துக்கு பால் தயிர் வெண்ணெயெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கோம் தெரியுமா அப்படின்னா. அப்படியா? யார் அந்த புண்ணியம் அப்படின்னு கேட்டா, நீதான் அந்த புண்ணியம், நீனேதான் அந்த புண்ணியம். ஏன்னா இங்க பாரு, மத்த டிவோட்டிஸ்னு சொல்றோமே, அவெல்லாம் உன்னை தேடி தேடி ஓடி வரா. ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? பரகத ஸ்வீகாரம்னு நீயே எங்களை தேடி வந்திருக்க. நீயே எங்க பரமபதத்துல இருந்து
கீழே இறங்கி இந்த திருவாய்ப்பாடிக்கு வந்து எங்களோட வந்து பழகின்றிருக்க. அப்படி இருக்கக்கூடிய நீயே இருக்கும் பொழுது நினைத்தபடி விநியோகம் கொள்ளலாம்படி கைபுகுந்த உன்னை உடையோமன்றோ. அப்போ நீதான் அந்த புண்ணியம் என்று பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாம் உடையோம் என்று சொன்னான். ஓஹோ, முதல்ல அறிவில்லாத ஆய்க்குலம்னு சொன்னீங்கோ, இப்ப என்னவோ புண்ணியம் இருக்குன்னு இப்படி முரண்பாடா பேசிட்டே இருக்கீங்கோ, இன்னும் எனக்கு ஒன்னும் பிடிபடலாங்கிறான் கிருஷ்ணன். அதனால உங்களை கைவிட வேண்டியதுதான் அப்படிங்கிறான். இதெல்லாம் அவன் வந்து விளையாடி பார்க்கறான் இவாளோட. உங்களெல்லாம் கைவிட வேண்டியதுதான், நீங்க கேட்குற சரணாகதி எல்லாம் எப்படி தரது, எதை வச்சுட்டு தரது அப்படின்னு கேட்டான். உடனே கோபிகைகள் சொல்றாங்க, பாரு கிருஷ்ணா, முன்னுக்கு பின் முரணா பேசுறோம், அதுல இருந்தே எங்களுக்கு எவ்வளவு கம்மி அறிவுன்னு தெரியுது, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை கண்ணா. குறைவு அப்படின்னா அந்த குறையே உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நிறைன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. இதே தான் அழகா சொல்றார் அவர். ஹே ரங்கேஷ, பூர்ண விருஜினஹா அகம் மௌரிக்யாத் விஷய ஆக்குலேன மனசாங்கிறார் பராசர பட்டர். பூர்ண விருஜினஹானாக்க பாபங்களே கூடு பொறித்தவனாக இருக்கின்றேன். ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்யணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணும்போது இன்னொரு பாவத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அப்போ பாவமே செய்தவனாக இருக்கின்றேன், மூர்க்கனாக இருக்கின்றேன். விஷய ஆகுலேன மனசா என்று விஷயங்களில் கலங்கின மனசை உடையவனாக இருக்கின்றேன். அப்போ கோபிகைகள் என்ன சொல்றா, எங்களுக்கு அறிவில்லை, அறிவொன்று இல்லை, அறிவொன்றும் இல்லை அப்படின்னு நைச்சியத்தை சொல்லிண்டே இருக்கும் பொழுது, ஆனா அதற்கு அப்படியே எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் நீ. ஏன் உன்கிட்ட குறையில்லை, குறை ஒன்றில்லை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ. அப்போ எங்களை நீதானே கை கொள்ள வேண்டும். நீ அவ்வளவு பூர்ணனா இருக்க, கம்ப்ளீட். பகவான்னாக்க கம்ப்ளீட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துதான் அவனுக்கு அந்த கம்ப்ளீட்னஸ் வரணும், பூர்த்தி வரணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ எங்க கையிலிருந்து ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து தான் நீ எங்களுக்கு திருப்பி நாங்க கேட்கக்கூடிய பலனை கொடுக்கணுங்கிறது இல்லையே. யார்ட்டையோ சரணம்னு போய் நிக்கிறோம்னா கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட அந்த விஷயம் இருக்கணும் இல்லையா. அப்படி பூர்த்தியை உடையவன் நீ. சகாயாந்திர அபேக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது எங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறங்கிற நிலை கிடையாது. அதனால எல்லாமே இருக்கிறவாளுக்கு நீ அருள் புரியறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்களை போன்ற குறைவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பெறுவதுதானே உன் பூர்த்திக்கு பெருமையான விஷயம். அதனால அறிவொன்றுமில்லாத ஆய்குலமாக நாங்கள் இருக்க, குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக நீ இருக்க, நீங்கள் தான் என்னை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர்கள் விண்ணப்பிக்க, கிருஷ்ணன் இப்பயும் விடல. சரி சரி, உங்களுக்கு அறிவில்லை ஒத்துக்கிறேன், எனக்கு குறை இல்லை ஒத்துக்கிறேன், ஆனா இதையே காரணமா வச்சுண்டு உங்களுடைய காரியத்தை நான் நிறைவேற்றணுமா? அப்படி ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? எந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ற என்டிட்டியும் இல்லையே, அப்படி ஏதாவது நிர்பந்தம் இருக்கான்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்கிறான். அதற்கு கோபிகைகள் சொன்னாலா, நன்னா இருக்கு போ, உன்னை விட்டா வேற யார் நமக்கு இந்த காரியத்தை பண்ணி தருவா? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், ஆண்டாள் நாச்சியார் தோழிகள் இந்த கோபிகைகள் எல்லாம் என்ன, ஜீவாத்மாவினுடைய ஸ்தானம், அவன் பரமாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒன்னா ரெண்டா நவவிதமான சம்பந்தங்கள் இருக்கு. மாதா பிதா பிராத்தா சுஹൃத்துன்னு, தலைவன் நம்மெல்லாம் அடியார்கள் என்று, அவன்தான் சொந்தக்காரன், நம்மெல்லாம் அவனுடைய சொத்து என்று, இப்படி எல்லாம் பலவிதமான சம்பந்தங்கள் இருக்க, அதை பார்த்தாலாவது நீதானே என்னுடைய காரியத்தை பண்ணித்தர வேண்டும் அப்படின்னு இவர்கள் எல்லாம் விண்ணப்பிக்கின்றார்கள். ஓஹோ, சரி சரி, அப்போ அப்படி இருந்தா ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்கு என்ன நாராயணாங்கிற நாமத்தை போட்டு கூட்டேங்க? ஏன்னா எம்பெருமானுக்கு இதை நினைச்சு ஒரு கோபம் வருதான். சிறு பேர் அவனை பொறுத்த வரைக்கும் நாராயணாங்கிற நாமம் தான் பெரிய திருநாமம். ஏன்னா நாராயணானா அந்த நேம் இட் செல்ஃப் ஷோஸ் ஹிஸ் ஆம்னி பிரசன்ஸ் அண்ட் ஆம்னி பொட்டன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது ஆம்னிஷியன்ஸையும் காமிக்கக்கூடிய திருநாமம் அது. எல்லாத்தையும் தனக்கு அங்கமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவன், எல்லா ஜீவாத்மாவுக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய நாராயண நாமம் வேதமெல்லாம் உயர்ந்த நாமம்னு, பெரிய நாமம்னு கொண்டாடுறது. அந்த நாமத்தை சொல்லி இந்த கோபிகைகள் எல்லாம் அவனை கூட்டுட்டான்னு சொல்லி இவனுக்கு இப்போ கோவம் வந்துடுது. இவ்வளவெல்லாம் சொல்றேன், இவ்வளவெல்லாம் புரியுறது, அப்படி இருந்தும் நாராயணான்னு என்ன எதுக்காக அழைச்சிங்கோ அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஏன் இந்த கோபம் அப்படின்னா, இவர்களோட வந்து கலந்து பரிமாறி ஒன் அமங் தெம் அப்படின்னு இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதுக்காக தானே வந்தான் பரமபதத்துல இருந்தே. அப்படி வந்து கூடி ஆடி விளையாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை அழியமாறி செய்து சிரமப்பட்டு சம்பாதித்த திருநாமம் இந்த கோவிந்தாங்கிற திருநாமம். அதை விட்டுட்டு நாராயணான்னு சொல்லி என்னை கூப்பிடலாமான்னு இவனுக்கு கோபம் வர, அதற்காக இவர்கள் க்ஷமா, மன்னிச்சுடுன்னு சொல்லி அதையும் வெளிக்காட்டுகின்றார்கள். அறியாத பிள்ளைகளோம் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாதே, கோவப்படாதே, சீற்றத்தை விட்டு விட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ பேற்றை பெற்றுத்தரும் சம்பந்தம் இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு பண்ண முடியும்,
உங்களுக்கு தேவையான அந்த கைங்கரியத்தை என்னால் கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் இருந்தாலும் பலன் உங்களுடையது. நீ எந்த முயற்சியும் செய்யாம பலன் பலன்னு கேட்டா நான் எதை தரட்டும்னு கேட்க, மொத்தமா அவனுடைய திருவடிகள்ல விழுந்து, இறைவா நீ தாராய் பறை, உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை, அடியார்களை முன்னிட்டு தான் வந்தோம், நந்தகோபாலனை எழுப்பி நப்பின்னையை எழுப்பி அதற்கு மேல நப்பின்னை மூலமாக உன்னை பற்றுகின்றோம், நப்பின்னை பிராட்டி செய்ய வேண்டிய அந்த ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம் எல்லாம் செஞ்சுட்டா, இனி நீ ஒருவன் தான் எங்களுக்கு கதி, இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த மேன்மை குணம் நீர்மை குணம் எல்லாம் ஒன்று கலந்து பெற்று அந்த எம்பெருமானிடத்திலே இங்க சரணாகதி பண்றா. என்ன சொல்றா அப்படின்னா, எங்களுடைய நிலை, அதாவது ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம். ஆக்கிஞ்சன்யம்னா உன்னத்தை கொடுத்து வாங்கணும் இல்லையா, கொடுக்கறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் முதலே இங்க கிட்ட கிடையாது. அதே போல அனன்யகதித்துவம், உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழியும் கிடையாது. அப்போ எங்கள் நிலையை பார்த்தாலும் நீதான் எங்களுடைய காரியத்தை செய்து தர வேண்டும். அதே போல உன்னை பார்த்தாலும் நீதான் பெரிய சுவாமி, எல்லா காரியமும் பண்ண முடியும், எல்லா சக்தியும் உன்னிடத்தில் இருக்கு. உன்னை பார்த்தாலும் நீயே இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து தர வேண்டும். அதற்கு மேல நம் சம்பந்தத்தை பார்த்தாலும் நீயே நம்முடைய காரியத்தை செய்து தர வேண்டும். உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆகையால் இறைவா நீ தாராய் பறை என்று சரணம் புகுந்தார்கள். அப்போ இதுல இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்ற இடத்துல எதை காண்பிக்கிறா அப்படின்னு கேட்டாக்கா, பிராபிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை இட்ஸ் ஜஸ்ட் அ தாட், ஒரு நினைவு, ஒரு எண்ணம், அவ்வளவுதான். இதான் உயர்ந்த 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 விஷயம். அதாவது பிரபத்தினாக்க இந்த சரணாகதி மார்க்கத்திலே செல்லக்கூடியவர்கள் இவ்வளவு காரியமெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இச்சை அப்படிங்கிற அந்த நினைவு எண்ணம் இருந்தா போதும். இச்சை மாத்திரமே தான் அதிகாரம். அதாவது உன்னை சேரணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த தாட் இருந்தா போதும். அதற்கு மேல பகவானே நம்மை தேடி வந்து அந்த காரியங்களை செய்து கொடுப்பான். இதைதான் நம்ம பாஞ்சரார்த்த ஆகமத்திலேயும் காட்டப்பட்டுள்ளது. அதாவது துவம் ஏவ உபாய பூதோ மே பவ இதி பிரார்த்தனா மதி சரணாகதி. நீ ஒருவனே எனக்கு வழி, உன்னை வந்து அடைவதற்கு நீ ஒருவனே எனக்கு வழி என்ற இந்த எண்ணம், இந்த மதி, இந்த பிரார்த்தனை ஒண்ணுதான் இந்த சரணாகதிக்கு தேவையான அதிகாரம். அகமஸ்ய அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அனன்யகதிகின்னு, என்னிடத்திலே என்னையே ரட்சித்துக் கொள்ள எந்த வழியும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, நீ ஒருவனே ரட்சித்தர வேண்டும் அப்படின்னு சொல்றா. இதை பராசர பட்டர் ஒரு அடுத்த அடி எடுத்துட்டு போறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆண்டாள் நாச்சியார் போய் என்ன சொல்றா, ரட்சிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை சரணாகதி புகுகின்றோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றா இல்லையா. பராசர பட்டர் சொல்றார், இந்த இச்சை, இந்த எண்ணம் இருக்கே, அந்த எண்ணத்தை கூட செய்யும் அளவுக்கு தகுதி என்னிடத்துல இல்லைங்கிறார். இச்சாதிகார சகன அனுஷய அனபிக்ஞா என்று. அதாவது இச்சா அப்படின்னாக்க மோட்சம் வேண்டும்ங்கிற அந்த இச்சை, அதிகாரஸ்த அப்படின்னாக்க அதுக்கு தேவையான குணங்கள், நற்குணங்கள், சகனனாக்க நல்ல நம்பிக்கை வேணும், பகவான் இந்த காரியத்தை நமக்கு பண்ணி தருவான், அவன் மேல ஒரு நம்பிக்கை வேணும். அது கூட அதோட என்ன இருக்கணும்க்கா, அனுதாபம், இந்த லோகத்துல வந்து மாட்டின்ட்டோமேன்னு ரிக்ரெட் இருக்கணும் இல்லையா, இதெல்லாம் வேண்டும். இந்த நாலுமே அனபிக்ஞானா என்கிட்ட இல்லைங்கிறார். ஐ எம் இக்னரண்ட் ஆஃப் ஆல் தீஸ் 4 குவாலிட்டிஸ் அப்படின்னு. இந்த அதாவது இந்த இச்சையை செய்வதற்கான எண்ணம், தகுதி கூட, அந்த சக்தி கூட அற்றவனாக நான் இருக்கின்றேன். நீயே அந்த இச்சையை எனக்கு ஏற்படுத்தி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இச்சை இல்லாம நான் வந்து சரணம்னு சொல்றது எப்படின்னா, ஏதோ ஒரு மூர்க்கன் வந்து ஏதோ வளர்றது மாதிரி, ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்ற மாதிரி, இட்ஸ் அ ஃபூல்ஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அதனால அதை எடுத்துக்காத, நீயே எனக்கு அந்த எண்ணத்தையும் ஏற்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது இன்னும் உயர்ந்த நிலை. நான் சரணடைந்தேன் அப்படிங்கிறதுல கூட அந்த நான் பண்ணேன் அப்படிங்கிற அகங்காரம் வரக்கூடாது. சரணாகதி எனக்கு ஏற்பட்டது, இட் ஹேஸ் டு பி எ பாசிவ் ஸ்டேட் அப்படின்னு அழகா எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி பராசர பட்டர். அதாவது சரணாகதியும் எம்பெருமான் ஒரு கை முதலாக நாம் செய்யக்கூடிய காரியம், இன்வெஸ்ட்மெண்டா திருவுள்ளம் பற்றாதபடிக்கு விண்ணப்பம் செய்கின்றார் இங்கே சுவாமி பராசர பட்டர். அப்போ தேரின் அர்த்தம் என்ன, அவனை சென்று பற்றுகின்றோம்னு நம்ம சொல்றோமே, அந்த பற்று கூட உபாயம் இல்லை. நம்மை பற்றும்படி வைக்கின்றானே அவனே உபாயம். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அருளி செய்தாள். அதாவது நாராயணன்தான் பறைனாக்க நாம் அனைவரும் சென்றடைய வேண்டிய இலக்கு, அதற்கான வழி நாராயணனே பறை தருவான் என்று, அவனே அந்த வழியாகவும் இருந்து நம்மை நடத்தி செல்வான் என்று அதி அற்புதமாக விண்ணப்பித்தாள்
கடைசியில தேரின் அர்த்தம் என்ன? நாம் எப்பொழுதும் அவனுடைய அந்த இரக்கத்தையே எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் அவனுடைய முக உல்லாசத்துக்குமாக காரியங்களை செய்ய வேண்டும். இதை எடுத்துக்காட்டிய பாசுரம் தான் இது. இதே போல ஒவ்வொரு மார்கழி மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் நாச்சியாரை அனுசந்தானம் செய்து கொண்டு திருப்பாவை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். Thank you so much, Supraja ji. Thank you so much for that chanting. You explained